Hello friends, instant gulab jamun mix வச்சு நம்ம இன்னைக்கு gulab jamun செய்ய போறோம். இது வெடிப்பு இல்லாம சாஃப்ட்டாவும் நல்ல ஜூசியாவும் வரதுக்கு சில ஸ்டெப்ஸ் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும்போது இது செய்யிறது ரொம்ப ஈஸி. சோ இது எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது MTR gulab jamun ready mix powder. இதில பாத்தீங்கன்னா 2 பாக்கெட் வருது. இன்னைக்கு நான் வந்து ஒரு பாக்கெட்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். First step நம்ம மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெஷர் பண்ணி எடுக்கும்போது நம்ம தலை தட்டி மாவை அளந்து எடுத்துக்கலாம். எனக்கு பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவு வந்து மாவு வந்திருக்கு. இது வந்து 175 கிராம். இப்போ இத நம்ம ஒரு சல்லடையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு தேய்க்கும்போது நமக்கு ஈஸியா சலிக்க வரும். இப்போ இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சரியா இருக்கும். நம்ம 1.5 கப் எடுத்ததால 1/2 கப் மெஷர்மென்ட்ல கொஞ்சம் குறைவா நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை லேசா தெளிச்சு அழுத்தம் கொடுக்காம நுனி விரலாலேயே நம்ம மாவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் எல்லா தண்ணியும் ஊத்தியாச்சு. இப்போ இந்த மாவு ஜஸ்ட் எல்லாமும் சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டா போதும். ரொம்ப அழுத்தி பிசைய கூடாது. இப்போ கையில பாத்தீங்கன்னா நல்ல மாவு பிசுபிசுப்பா ஒற்ற அளவுக்கு இருக்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ இந்த மாவை அப்படியே நம்ம 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். அடுத்ததா சர்க்கரை பாகு வச்சிரலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துர்க்கேன். அதே கப்ல 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையோட பாகே வந்து நமக்கு சரியா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மீடியமான ஃப்ளேம்லயே வச்சு நம்ம இத கொதிக்க விடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இதில நம்ம சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காவை சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த பாகு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேம்லயே கொதிக்க விடலாம். இந்த சர்க்கரை பாகு வந்து பாத்தீங்கன்னா பிசுப்பு பதத்துல இருக்கணும். இல்லாட்டி நமக்கு குலாப் ஜாமுன் மேலே வந்து நீர்த்து போன மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பதமும் நமக்கு பிசுப்பு பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே இதை மூடி வச்சிடலாம். அடுத்ததா மாவை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷமா ஊறிட்டு இருக்கு. இப்போ தொட்டு பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் உப்பி வந்த மாதிரி இருக்கும். இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம கையில் நல்லா நெய் தடவிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக நெய் தடவிக்கலாம். இப்போ தேவையான சைஸில் நம்ம மாவை எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாவை வந்து உருட்டும் போது ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்காம லேசாக அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கலாம். இது உருட்டும் போது எந்த விரிசலும் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு மாவு வெடிப்பு வந்துடும். நல்லா உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இதை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த விதமான வெடிப்பும் இல்லாமல் அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. மாவும் வந்து ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் லேசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்தோம்னா தான் உங்களுக்கு குலாப் ஜாமுன் எண்ணெயில் போடும்போது எந்த வித வெடிப்பும் இல்லாமல் நல்லா ரவுண்டாக அழகாக வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டியாச்சு. எனக்கு 21 உருண்டை வந்திருக்கு. இப்போ இந்த உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயோட சூடு மீடியமாக இருக்கணும். ஒரு சின்ன பீஸ் மாவு நம்ம உள்ளே போடும்போது அது உடனே மேலே எழும்பி வரக்கூடாது. அந்த அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம போடும்போது ஒரு பீஸை மட்டும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்து பார்க்கணும். அது எண்ணெய் குடிக்குதா விரிசல் வருதா அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு 5-6 பீஸ் வந்து உருண்டைகளை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவைக்கு அதிகமான உருண்டையை நம்ம எண்ணெயில் போட்டோம்னா ஏற்கனவே நம்ம மிதமான சூட்டில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அப்போ அதிகமான உருண்டை போடும்போது எண்ணெயோட சூடு வந்து அந்த உருண்டை எழும்பி வரத்துக்கு பத்தாது. அதனால் ஒரு 5-6 பீஸ் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்த உடனே நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா செவந்து வரும். இப்போ பாருங்கள், இப்படி சுற்றிட்டே இருக்கிறதுனால எல்லா உருண்டைகளும் வந்து ஒரே மாதிரி கலரில் செவந்து வந்துட்டுருக்குது. மாவு முழுசாக செவந்து வர வரைக்குமே நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தோம்னா ஒரே மாதிரி நல்ல கலரில் செவந்து வரும். இப்போ இது நல்லா செவந்து வந்துருச்சு. இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அப்போ தான் நம்ம பாகு ஊற்றும் போது அது ஊறி வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்த சர்க்கரை பாகு சூடாக இருக்குது. இப்போ இந்த பாகை உருண்டையோடு சேர்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு மேலாக்க நல்லா அழுத்தி விட்டுடலாம். அப்போ தான் சர்க்கரை பாகில் மூழ்கி இருக்கும். சர்க்கரை பாகு சூடாக இருந்தால்
பொரிச்சு வச்ச உருண்டைகள் ஆறி இருக்கணும். ஒருவேளை பொரிச்சு வச்ச உருண்டை சூடாக இருந்ததுன்னா சக்கரைப்பாகு வெது வெதுப்பாக இருக்கணும். ரெண்டுமே சூடாக இருந்ததுன்னா உள்ளே போட்ட உடனே உருண்டை சீக்கிரமாக வந்து பாகு அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அதனால ஏதாவது ஒன்று ஆறியும் ஒன்று வெது வெதுப்பாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜாமுனில் ஒரு 2 மணி நேரம் சக்கரைப்பாகுலேயே ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இப்போ குலோப் ஜாமுன் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சைஸ் கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. சக்கரைப்பாகும் நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம இந்த அளவு சர்க்கரையே போதுமானது. பாருங்கள், இதில் கொஞ்சம் சிரப்பும் நமக்கு இருக்குது. நம்ம சாப்பிடும்போது சிரப்பு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு கட் பண்ணும்போது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக நல்லா கட் ஆகி வருது. உள்ள வரைக்கும் சக்கரைப்பாகு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அழுத்தும் போது நல்லா சாஃப்டாகவும் சக்கரைப்பாகு நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான குலோப் ஜாமுன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.